ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஏஎல்பி டெக்னீஷியனு ஆர்பிஎஃப்ல கேட்ட கொஷின். ஸோ இனி அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசிலையும் நாம வந்து சேம் பேட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1,999. வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அப்கமிங்ல வர என்டிபிசிக்கான ஒரு பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ அகைன் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சியோட 2025 எக்ஸாமுக்கான பேட்சஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ்லேயே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு இதுல கவர் ஆகிரும். அதே மாதிரி என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மண்டேக்குள்ள நீங்க வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும். மண்டே நைட்டு 12 o'clock இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். 3 நாள் டெஸ்ட் லைவ்ல இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டோட லிங்கை எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7x minus 3/2 into 4x minus 9 equal to 6.5 then the value of x ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? 7x அப்படி இருக்கட்டும். -3/2 into 4x இருக்கா? ஸோ -3/2 வச்சு இதை என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஓகேவா? அப்போ -3/2 into 4x உங்களுக்கு என்ன வரும்? -3/2 into 4x வரும். ஸோ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -6x கிடைக்கும். அடுத்து இங்க -3/2 இன்ட்டு -3/2 இன்ட்டு -9 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணும்போது மைனஸும் மைனஸும் என்னவாகிரும்? உங்களுக்கு பிளஸ் ஆகிரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 27/2 கிடைக்கும். 27/2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 13.5 கிடைக்கும். அப்படிதானே? 27ல பாதி எவ்வளவு? 13.5. அப்போ என்னது? பிளஸ் 13.5 ஈக்குவல் டு 6.5 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னது? 7x minus 6x என்னது? உங்களுக்கு x. இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ 6.5 minus 13.5 கிடைக்கும். 13ல 6 போச்சுன்னா 7. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை அப்படியே போடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? -7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ -7ங்கிறது ஆப்ஷன் சி. நம்ம எக்ஸாம் பதட்டத்துல 7 சூஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பட் இதுல வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவோம். ஏன்னா இங்க கழிக்கும் போது -7 வரும். அந்த மைனஸ போட மறந்துருவாங்க ஸ்டூடெண்ட். அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The monthly income of A and B are in the ratio 5:8. A saves 7,400, B saves 6,500 per month. If the ratio of the monthly expenditure of A and B is 1:2, then the monthly income of B is. A, B ன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 5:8ங்கிற ரேஷியோல இருக்கு. A என்பவர் மாதம் 7,400, B என்பவர் மாதம் 6,500 வந்து என்ன பண்றாங்க? சேமிக்கிறாங்க. A மற்றும் B ஆகியோரின் மாதாந்திர செலவினங்கள் பாத்தீங்கன்னா 1:2. அப்போ B யின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இருக்காங்க? A, B ன்னு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? A யோட இன்கம் பாத்தீங்கன்னா 5x இருக்கு. B யோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 8x இருக்கு. ஏங்கிறவர் எவ்வளவு சேமிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏயோட சேவிங்ஸ் வந்து 7,400, பியோட சேவிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6,500. ஓகேவா? ஸோ இவங்களோட செலவு பாத்தீங்க அப்படின்னா 1:2ங்கிற ரேஷியோல செலவு இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இது இது வந்து என்னது? சேமிப்பு. ஓகே,
ஸோ நமக்கு என்ன தெரியும், இன்கம்ங்கிறது என்னது, வருமானம்ங்கிறது என்னது, செலவு பிளஸ் சேமிப்பு, இதுதான் உங்களுக்கு என்னது வருமானம். ஓகேவா. ஸோ இன்கம்ங்கிறது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ், இதுதான் என்னது இன்கம். ஓகேவா. ஸோ இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம், இன்கம் மைனஸ் சேவிங்ஸ், அப்படிதானே. ஸோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சரா. ஸோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு கிடைக்கும், அப்படிதானே. ஸோ வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், செலவுன்னு கிடைக்குமா. ஸோ வருமானம் மைனஸ் சேமிப்புங்கிறது என்னது, செலவு. புரியுதா. இந்த கான்செப்ட் வச்சுதான் நாம இதை சால்வ் பண்ண போறோம். புரியுதா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ வருமானம்ங்கிறது என்னது, ஏயோடது 5x, பியோடது பாத்தீங்கன்னா 8x. ஸோ வருமானம் மைனஸ் சேமிப்பு எவ்வளவு சேமிக்கிறாங்க, ஏ வந்து 7400 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ வருமானம் மைனஸ் சேமிப்பு 7400 மைனஸ் பியோடது எவ்வளவு 6500. ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், வருமானம் மைனஸ் சேமிப்புங்கிறது செலவுக்கு ஈக்குவலா இருக்கும். செலவு எவ்வளவு 1/2. ஓகேவா. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது பேசிக்கான கால்குலேஷன் தான். ஓகே. ஸோ இப்போ உங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5x மைனஸ் 7400 இன்ட்டு 2 கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு 2 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10x மைனஸ் 74 இன்ட்டு 2 உங்களுக்கு என்னது 148. ஸோ 148 ஒரு 2 0. அடுத்து இங்க என்ன கிடைக்கும், 8x மைனஸ் 6500 இருக்கும். ஓகே. ஸோ இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, நம்பரை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 10x மைனஸ் 8x உங்களுக்கு என்னது 2xன்னு கிடைக்கும். 2x ஈக்குவல் டு 6000, இங்க என்ன இருக்கு மைனஸ் 6500 இருக்கு, இங்க 14800 இருக்கு. ஓகேவா. ஸோ 14800 மைனஸ் 6500, 0 0 8ல 5 போனா 3, 14ல 6 போனா 8. ஸோ 8300ன்னு கிடைக்கும். அப்போ 2xங்கிறது உங்களுக்கு என்னது 8300ன்னு கிடைச்சிரும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8300 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ 4 2 8, 4150. ஓகே. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருது, 4150ன்னு கிடைச்சிருது. என்ன கேட்டிருக்காங்க, பியின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியின் மாத வருமானம் என்னது 8x, 8 பார்ட். நம்ம 1 பார்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4150ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 8 பார்ட் என்ன வரும், 4150 இன்ட்டு 8ன்னு கிடைக்கும். 0 8 5 40க்கு 0, 8 4 12. ஸோ 4 8 32, 1 33. அப்போ பியோட வருமானம் எவ்வளவு, 33200. ஓகே. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏயோட இன்கம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 12. ஓகேவா. ஸோ இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 12ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த 3ல. ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி. இத 12 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம், அப்படிதானே. ஸோ 4 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். அதான் 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல், அப்படிதானே. ஸோ 12 வந்து 4 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த நம்பர் வந்து என்னது 12ஆல டிவைட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்படி எடுத்து பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து என்னதுன்னா ஆப்ஷன் மெத்தட்ல போலாம். 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு டைரக்டான மெத்தட்லையும் போலாம், இல்ல ஆப்ஷன் மெத்தட்லையும் போலாம். நான் ரெண்டுமே சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ டைரக்டான மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 5 டிஜிட் நம்பர் உங்களுக்கு என்னது 999999. இப்போ மிகப்பெரிய 5 டிஜிட் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 9 போட்டீங்கன்னா அதுதான் பெரிய 5 டிஜிட் நம்பர். சப்போஸ் மிகப்பெரிய 4 டிஜிட் நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா 4 9 போடணும். ஓகேவா. இப்போ வெறுமனே மிகப்பெரிய 5 டிஜிட் நம்பர் எதுன்னு கேட்கல, மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்கல, 12ஆல வகுபடக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னது 9999 போட்டீங்கன்னா 5 9 போட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். ஓகேவா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை 12ஆல டிவைட் பண்ணுங்க. 9999 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 12 96. ஸோ 3 3 12 36. ஸோ திருப்பி என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும், அப்படிதானே. ஸோ 3 கிடைக்கும், அதுக்கப்புறம் 3. ஓகேவா. ஸோ ஃபைனலா நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஃபைனல் ரிமைண்டர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் ஃபைனல் ரிமைண்டர் வரும். ஓகேவா. அப்ப இந்த நம்பரை 12ஆல டிவைட் பண்ணும்போது மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கி 3 கிடைக்கி. ஓகேவா. ஸோ எனக்கு 12ஆல ஃபுல்லா டிவைட் ஆகணும் அப்படின்னா மீதி கிடைக்க கூடாது. அப்ப மீதி எனக்கு என்ன கிடைக்கணும், 0ன்னு கிடைக்கணும். ஓகேவா. அப்ப இந்த 9 9 9 9 9
இதை 12ஆல டிவைட் பண்ணா மீதி 3 கிடைக்கும். ஆனா எனக்கு மீதி 3 வரக்கூடாது, 0 வரணும். அப்படி 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் 12ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த மீதி 3 இதுல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா 12ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 0 ஆகிருமா? புரியுதா? இந்த மீதி 3 வரக்கூடாது. ஓகேவா? அப்ப அந்த மீதி 3 மட்டும் இதுல இருந்து தூர எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பரை திருப்பி 12ஆல டிவைட் பண்ணும்போது ஹோலா டிவைட் ஆகிருமா? மீதி 0 வந்துருமா? இதுதான் கான்செப்ட். 9ல 3 போனா 6, 9, 9, 9. அப்போ இந்த நம்பர் 99,000 கரெக்ட் தானே? 996 இந்த நம்பர் தான் 12ஆல மீதி இன்றி வகுபடக்கூடிய நம்பர். ஸோ 99,996ங்கிறது ஆப்ஷன் சி. இதுதான் என்னது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இது நார்மலா நம்ம போடக்கூடியது. இன்னொன்னு என்னன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கலாம். நம்ம கையில 3 ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் குடுப்பாங்க. ஸோ 4 ஆப்ஷனோ 3 ஆப்ஷனோ இருக்கும் நம்ம கையில. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன பாருங்க. ஆப்ஷன் பார்க்கும்போது 12 வந்து எப்படி எழுதலாம்? 4x3ன்னு எழுதலாம். அப்ப 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் இருக்கணும். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எடுத்திருக்க நம்பர் கரெக்ட். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இங்க பாருங்க லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு 88, இது 4ஆல டிவைட் ஆகும். ஸோ மேபி இந்த ஆப்ஷன் வரலாம். இங்க 99ன்னு இருக்கு, இது 4ஆல டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனை நாம எலிமினேட் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு? 96ன்னு இருக்கு. 96 4ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்ப இந்த ஆப்ஷனும் வரலாம். இப்ப இந்த 2ல ஏதாவது ஒண்ண வந்து எலிமினேட் பண்ணணும். அடுத்து 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணுங்க. 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். இதை ஆட் பண்ணுங்க. 9, 9, 18, 27, 35, 35, 8, 43. 43 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படிதானே? ஸோ மீதி வரும். அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 18, 3, 9, 27, 4, 9, 36, 36 6 42. 42 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப இந்த ஹோல் நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ எடுத்திருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 12ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா இது 4ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். உட்கார்ந்து 4ஆ வைப்பாடு 3ஆ வைப்பாடு செக் பண்ண வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் டாபிக்ல டிவிசிபிலிட்டி ரூல் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். அதுபடி 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணுங்க, 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட் அதுல பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the proportion 3:8:15 and their LCM is 8280. What is their HCF? 3 எண்கள் 3:8:15 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீச்சிமா 8280 எனில் அவற்றின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 நம்பர் 3:8:15 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3x, ரெண்டாவது நம்பர் 8x, மூணாவது நம்பர் என்னது 15x இருக்கும். அதோட மீச்சிமா என்னது 8280. ஓகேவா? அதோட மீப்போவா என்னவா இருக்கும்? 3x, 8x, 15xக்கு காமனானது என்னது? x தான் காமனா இருக்கு. அப்ப அதோட மீப்போவா வந்து என்னது உங்களுக்கு? மீப்போவா வந்து x. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் xன்னு போட்டு காட்டியிருக்கேன். சில புக்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 1ன்னு வச்சிருப்பாங்க. 3, 8, 15க்கு காமனானது 1. அப்படிதானே? அப்ப மீப்போவாங்கிறது ஒரு பார்ட்டுன்னு வச்சு பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க 3x, 8x, 15xன்னு வச்சுட்டு இதுக்கு மீப்போவா எடுங்க. HCF எடுத்தா என்ன வரும்? x தான் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. அப்ப x தான் என்னது? மீப்போவா HCF. ஓகேவா? சோ இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? LCM என்ன கொடுத்திருக்காங்க? 8280ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து LCM. இப்போ இந்த 3x, 8x, 15xக்கு LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு LCM என்ன வரும்? x, அதுக்கப்புறம் 3, 8, 15ன்னு இருக்கும். அதே ஸோ அடுத்து இதுல என்ன பண்ணலாம்? 3, 8, 15ன்னு இருக்கு. இதுல 3 காமனா எடுத்தீங்கன்னா 1, 3, 3, 8, 5, 3, 15ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்ப LCM உங்களுக்கு என்ன வரும்? x × 3 × 8 × 5ன்னு கிடைக்கும். ஸோ 24, 24, 5, 120. இதுதான் LCM. ஓகேவா? ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் LCM, HCF எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். HCFங்கிறது இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் என்ன வருதோ அதுதான் HCF. LCMங்கிறது இது எல்லாத்தையும் நாம கொண்டு போய் கால்குலேட் பண்றதுதான் என்னது? LCM. இது நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சதுதான். ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா LCM எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் எடுக்கணும். அதை 1ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இதை வச்சு டிவைட் பண்ணணும். டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் LCM. டிவைட் ஆகலைன்னா டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்ன்னு எடுக்கும்போது ஃபைனலா 15, 8, 120. 120ங்கிறது பாத்தீங்கன்னா 3க்கும் காமனான நம்பர், 8க்கும் காமனான நம்பர். அப்ப 120 தான் நாம என்ன சொல்லிடலாம்? LCMன்னு சொல்லிடலாம். ஓகே.
ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. இதை வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருது? 120 எக்ஸுங்கிறது எல்சிஎம்மா கிடைச்சிருது. ஸோ 120 எக்ஸ் தான் என்னது உங்களுக்கு எல்சிஎம். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? 82 80 எல்சிஎம்னு சொல்லியிருக்கான். அப்போ 120 எக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 82 80க்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க இதை 120ன்னு மாத்தினாலும் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா 3 8 5ன்னு வச்சுனாலும் கால்குலேட் பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம்னா எக்ஸ் இன்ட்டு 3 இன்ட்டு 8 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 8280ன்னு எழுதலாம். இல்ல 120 எக்ஸ் ஈக்குவல் டு 8280னாலும் எழுதலாம். உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஜீரோ நம்ம என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 828 டிவைடட் பை 12ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதை டிவைட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ தான் உங்களுக்கு என்னது? மீபோவா ஹச்சிஎஃப். கொஸ்டின்லயும் அதுதான் கேட்டிருக்கான். அப்போ ஃபைனலா இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் வாங்க. இங்க என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு, இங்க 8ன்னு இருக்கு. அப்ப யூனிட் டிஜிட் என்ன வரும்? 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன்ல லாஸ்ட் டிஜிட் 9 இருக்குன்னு பாருங்க. இந்த 4வது ஆப்ஷன்ல மட்டும்தான் 9ன்னு இருக்கு. மற்ற 3 ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் என்ன சொல்லிடலாம்? கரெக்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு மீபோவா. கொஸ்டின்ல கேட்டிருக்கதும் அந்த ஹச்சிஎஃப் மீபோவா தான் கேட்டிருக்கான். இதை கால்குலேட் பண்ண வேண்டாம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இங்க 2ன்னு முடிஞ்சிருக்கு, இங்க 8ன்னு முடிஞ்சிருக்கு. அப்ப கேன்சல் பண்ணா கண்டிப்பா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 9ன்னு வரும். இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் 9ன்னு முடிஞ்சிருக்கு. இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். ஃபர்தரா கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் அதே 69 தான் வரப்போகுது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20 years ago, at the time of marriage, the average age of a couple was 25 years. Now they have a daughter of age 25 years. What is the average age of the family? 20 years இல்ல 27 years ago. ஓகேவா? 27 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணத்தின் போது ஒரு இணையின் சராசரி வயது 25 ஆண்டுகள். தற்போது இவர்களுக்கு 25 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. குடும்பத்தின் சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த டைம்ல அவங்க வயதோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 25. ஓகேவா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆக போகுதுன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் தான் கல்யாணம் ஆகும். அப்படிதானே? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஏஜோட ஆவரேஜ் வந்து என்னவா இருந்திருக்குன்னா 25ன்றது இருக்கு. அப்ப அந்த டைம்ல ஏஜோட கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? 50ன்னு இருந்திருக்கும். ஓகேவா? இது எப்போ? 27 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ பிரசன்ட்டுக்கு வரணும். அவங்க பிரசன்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஓகேவா? 27 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட ஏஜோட கூட்டுத்தொகை வந்து 50ஆ இருக்கு. அப்ப பிரசன்ட்ல என்னவா இருக்கும்? ஏஜோட கூட்டுத்தொகை 50 + 27 77 மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அது தப்பு. ஏன்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி 50. 27 வருஷத்துல இருந்து இப்ப பிரசன்ட்டுக்கு வராங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒரு 27 வயசு கூடும், ஒய்ஃபுக்கும் ஒரு 27 வயசு கூடும். அப்படிதானே? அப்போ எவ்வளவு வரும் டோட்டலா? 50 + 54ன்னு போடணும். வெறும் 27 மட்டும் போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா 2 பேர் இருக்காங்க. அப்படிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள வயசு பாத்தீங்கன்னா, வயதோட கூட்டுத்தொகை எனக்கு 30, என் தம்பிக்கு 20 அப்படின்னா 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வயதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 55 மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு 5 வயசு கூடும். அப்ப எனக்கு 35. என் தம்பிக்கு ஒரு 5 வயசு கூடும். அப்ப அவனுக்கு எத்தனை? 25 ஆகும். அப்ப டோட்டலா இங்க 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகை 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 60ன்னு இருக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் 5 வயசு கூடும். அதே மாதிரி தான் இங்க ஹஸ்பண்டுக்கும் 27 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு 27 வயசு கூடியிருக்கும். ஒய்ஃபுக்கும் 27 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 27 வயசு கூடியிருக்கும். அப்ப டோட்டல்ல 54 வயசு கூடும். அப்ப பிரசன்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கூட்டுத்தொகை வந்து என்ன வரும்? 104ன்னு கிடைக்கும். ஓகேவா? தற்போது இவர்களுக்கு 25 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. பிரசன்ட்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதாவது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள கூட்டுத்தொகை 104 பிளஸ் அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு. அவங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல 25 வயசு. அப்போ பிரசன்ட்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களோட பொண்ணோ பையனோ ஓகேவா? ஸோ டாட்டர்னு கூட போட்டுக்கிடுவோம். ஸோ பெண் குழந்தை தானே? ஓகே டாட்டர். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களோட டாட்டர் 3 பேரோட கூட்டுத்தொகை என்ன வரும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கூட்டுத்தொகை 104. பொண்ணோடது வந்து 25. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 4 9. ஸோ திருப்பி 129ன்னு கிடைக்கும். அப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப், டாட்டர் 3 பேரோட கூட்டுத்தொகை 129. இப்போ 3 பேரோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கல, சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்ப சராசரினா என்ன பண்ணணும், டிவைடட் பை 3ன்னு போடணும். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சராசரி 25. ஓகேவா? சோ அப்போ சராசரி 25, இங்க 2 பேர் இருந்ததுனால இன்டு 2 போட்டு கூட்டுத்தொகை 50ன்னு போட்டேன். இங்க 3 பேர் இருக்கிறதுனால டிவைடட் பை 3 போடணும். ஓகேவா? சோ கேன்சல் பண்ணா 1 3 3, 4 3 12, 3 3 9. அப்போ பிரசன்ட்ல அவங்களோட ஆவரேஜ் வயசு எத்தனை? 43. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, 2 பேரோட சராசரி 25, அத கரெக்ட்டா 50ன்னு போட்டுருவாங்க. திருப்பி 27 தற்போது பிரசன்ட்க்கு வரணும் இல்லையா? அப்போ வெறும் 27 மட்டும் என்ன பண்ணிருவாங்க? ஆட் பண்ணிருவாங்க. இது அவங்க பண்ணக்கூடிய தப்பு. 27 ஆட் பண்ணக்கூடாது. 54 ஆட் பண்ணணும். அதே 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, இங்க 2 பேர் இருக்கிறதுனால, அதே ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இல்ல கிராண்ட் ஃபாதர் யாராவது இருக்காங்க. அப்போ 3 பேரும் பிரசன்ட்க்கு வராங்கன்னா, இவங்களுக்கு 27, இவங்களுக்கு 27, இவங்களுக்கு 27 கூடும். ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? ஏன்னா டோட்டல்ல ஆட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மெம்பருக்கும் ஆட் ஆகும். ஓகே. அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். ஓகே. தெளிவா புரியுதா? ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. The salary of an employee first increased by 15% and then after it was reduced by 10%. What was the percentage change in his salary? ஒருத்தரோட சம்பளம் ஃபர்ஸ்ட் 15% என்னவாகுது? இன்கிரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 10% குறையுது. அப்படின்னா சம்பளத்தின் சதவீத மாற்றம் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா, x plus y plus xy divided by 100. இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வரும். இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா பிளஸ்ல எடுத்துக்கோங்க. டிக்ரீஸ்னா மைனஸ்ல எடுத்துக்கோங்க. ஸோ இன்கிரீஸ் ஸோ பிளஸ் 15, டிக்ரீஸ் ஸோ மைனஸ் 10ன்னு எடுத்துக்கோங்க. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ பிளஸ் 15 மைனஸ் 10 பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 15 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஓகே. 15ல 10 போச்சுன்னா 5. ஸோ 0 0 கட் ஆகிரும். ஸோ திருப்பி என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1.5ன்னு கிடைக்குமா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா. அப்போ 5 மைனஸ் 1.5 வந்து என்னது? 3.5%. ஓகேவா? அப்ப சம்பளத்தில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு? 3.5%. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சில புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல் மெத்தட்ல ஒரு பக்கத்துக்கு சால்வ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கூடி குறையுதுனாலே x plus y plus xy divided by 100 ஃபார்முலால போடுங்க. கூடுதுன்னா பிளஸ்ல எடுத்துக்கோங்க. குறையுதுன்னா மைனஸ்ல எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் 6 o'clock நாம கொடுக்கக்கூடிய CBT 1ஓட ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த எக்ஸாம் பத்தின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPCக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் NTPCயோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேட்சுமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸும் நான் சொல்லிட்டேன். 1999. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸோ எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க. இனி இருக்கக்கூடிய 2 மாசத்துக்கு NTPCக்கு நான் டெஸ்ட் தான் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்ற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம ஈவினிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரயில்வே எக்ஸாம் பத்தி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா ரயில்வே பத்தின A to Z இன்ஃபர்மேஷனு, ரயில்வேல ப்ரீவியஸ் எக்ஸாமோட அனாலிசிஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், ரயில்வே எக்ஸாம்ல கிளியர் பண்ண நம்ம ஸ்டூடெண்டோட சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிகினருக்கு ரயில்வே எக்ஸாம் பத்தின ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா? ஃப்ரீ டெஸ்ட் லைவ் டெஸ்டோட லிங்கை முடிஞ்ச அளவுக்கு எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணிருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க்யூ.